Hello, welcome to this lecture on mathematical expectation and variance. Previous class la mathematical expectation enna and variance na enna adha base panni problems paathirukom. Idu adanodiya continuation. The example la f of x given below represents a probability mass function. X f of x nodiya madippu irukku 1 by c square 2 by 2c square 3 nodiya value 3 by c square 4c square 5c and 6 2c. Value of c find out பண்ணனும். அதே மாதிரி mean and variance வந்து find out பண்ணனும். இதில் c நுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச well known idea வந்து என்னன்னா summation of all the f of x equal to 1, summation of all the f of x equal to 1. இதை இங்கே அப்ளை பண்ணும்போது c square plus 2c square plus 3 square plus 4c square plus c plus 2c equal to சாரிங்க 1 வந்திருக்கணும் வேல்யூ 1. ஒன்று இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது c ஈக்குவல் டு 1/5 ஆர் -1/2ன்னு கிடைக்கும். என்ன தெரியும்னா f of x னுடைய வேல்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். அதனால் c னுடைய மதிப்பு 1/5ன்னு எடுத்துக்கணுமே தவிர -1/2ன்னு எடுத்துக்காது. c னுடைய மதிப்பு 1/5ன்னு நீங்கள் இதில் அப்ளை பண்ணும்போது இந்த டேபிள் காலமுடைய மதிப்பு கிடைக்கும். c ஸ்கொயர் பண்ணும்போது 1/25, 1/25 ரெண்டாவோட மல்டிஃபிகேஷன் 2/25, c ஸ்கொயர் பண்ணும்போது 1/25 மல்டிஃபிகேஷன் வித் 3/25 and so on. இப்போ டேபிளர் காலம் வேல்யூ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல x னுடைய மதிப்பு இங்கே f of x னுடைய மதிப்பு x into f of x. x into f of x எதுக்கு யூஸ் ஆகும்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x மீன் கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும். x ஸ்கொயர் into f of x இந்த குவான்டிட்டி வேரியன்ஸ் ஆஃப் x ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா சமேஷன் ஆஃப் x ஸ்கொயர் into f of x ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் எக்ஸையும் f of x 1 into 25, 4 into 25, 9 into 25, 16 into 25, 5/5 வந்து கிடைக்கும். அடுத்தது 6 into 2, 12/5 வந்து கிடைக்கும். அடுத்தது x ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1/25, இதை மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 1/25. அது மாதிரி 2 ஸ்கொயர் பண்ணும்பொழுது 4 into 2 8/25, 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9, 3 மல்டிஃபிகேஷன் பண்ணி 27/25 அண்ட் ஸோ ஒன். இதே மாதிரி இந்த எல்லா வேல்யூயும் சம் பண்ணி எழுதும்போது 585/25. இந்த இடத்துல சமேஷன் ஆஃப் x into f of x உடைய வேல்யூ 115/25. மீனுக்கான வேல்யூ சமேஷன் ஆஃப் x into f of x, சமேஷன் ஆஃப் x into f of x போன டேபிளர் காலம் வேல்யூவிலேருந்து 115/25. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 4.6ன்னு கிடைக்கும். வேரியன்ஸினுடைய மதிப்பு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஹோல் ஸ்கொயர். Summation of x square into f of x இதனுடைய வேல்யூ 585/25, 585/25 minus 115/25 the whole square 23.40 minus 21/21.16 வேல்யூ வந்து 2.24 கிடைக்கும். இப்போ வேரியன்ஸுடைய மதிப்பும் தெரியும். அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ரெண்டாவது ப்ராப்ளத்தில் an n contains 4 white and 3 red balls. Find the probability distribution of number of red balls in 3 draws 1 by 1 from the n without replacement. ஒரு அன்னில் 4 ஒயிட் பால் இருக்குது, 3 ரெட் பால் இருக்குது. 3 ரெட் பாலை சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அதுக்கான எக்ஸ்பெக்டேஷனுடைய மதிப்பும் வேரியன்ஸுடைய மதிப்பையும் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மொத்தம் 7 பால் இருக்குது. 7 பால்லேருந்து 3 பால் வந்து சூஸ் பண்ண போகிறோம். இதில் 4 ஒயிட் பால், 3 ரெட் பால், நோ ரெட் பால். இப்போ ரெட் பால் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே 0 ரெட் பால். எத்தனை ஒயிட் பால் எடுக்க போகிறோன்னா 3 ஒயிட் பால். 4ல் 3, 4 choose 3, 3 choose 0. இங்கே மொத்தமாக இருக்கிறதுல 7 பால் வந்து 3 பால் 7 choose 3. 7 choose 3 எப்படி ஃபைண்ட் அவுட்? 7 into 6 into 5. அடுத்தது எந்த வேல்யூ இருக்கும்? 1 into 2 into 3. 6 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 35 வந்து இங்கே கிடச்சிரும். அடுத்தது 4 choose 3னுடைய வேல்யூ வந்து 4, 3 choose 0, n choose 0னுடைய வேல்யூ வந்து 1.
அடுத்தது ஒரு ரெட் பால் வரும்பொழுது 2 ஒயிட் பால் வந்து கிடைக்கும். அப்போ 4 choose 2 into 3 choose 1 divided by 7 choose 3. 4 choose 2 இதுக்கான வேல்யூ 4 into 3 எத்தனை நம்பர் வரைக்கும் வந்திருக்கோ அது வரைக்கும் எழுதணும். choose 2னா 1 into 2 4 12 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 6 வந்து கிடைக்கும். 6 into 3 divided by 35. ஆன்சர் வந்து 18/35. அடுத்தது 2 ரெட் பால், 2 ரெட் பால் ஒரு ஒயிட் பால். 4 choose 1 வேல்யூ 4, 3 choose 2 வேல்யூ 3 divided by 35, 12/35 கிடைக்கும். இப்போ 3மே ரெட் பால், 3 ரெட் பால் 0 ஒயிட் பால் divided by 7 choose 3 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 1 divided by 35 வந்து கிடைக்கும். இதை போன ப்ராப்ளம் மாதிரி ஒரு டேபிளர் காலம் வேல்யூ எழுதுனா எக்ஸ்னுடைய வேல்யூ ப்ராபபிலிட்டி எக்ஸ்னுடைய வேல்யூ எழுதியிருக்கேன். எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் பி ஆஃப் எக்ஸையும் மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதுனா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்பு வந்து கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னுடைய வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் எக்ஸையும் பி ஆஃப் எக்ஸையும் மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதணும். 0 into 4 into 35 0, 1 into 18/35 வந்து 18/35, 2 into 12 into 35 24/35, 3 into 35 வந்து கிடைக்கும். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்னுடைய மதிப்பு 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணும்போது 18/35, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 12 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 48/35. அடுத்தது 3 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும் 9, 1/35, 2 ஸ்கொயர் பண்ணுறேன், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 12 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 48/35, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9 into 1/35 வந்து 9/35. இது எல்லாத்தையும் சம் பண்ணி எழுதுங்க 75/35. மீனுடைய மதிப்புன்றது நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ், அதனுடைய வேல்யூ 45/35. வேரியன்ஸினுடைய மதிப்பு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னுடைய வேல்யூ 75/35. இதனுடைய வேல்யூ 45/35 ஸ்கொயர் பண்ணும்போது 2225 கிடைக்கும். இதை நீங்கள் 35 மேலே கீழே மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 5625 divided by 1225 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 3600 divided by 125ன்றது வேரியன்ஸோடைய வேல்யூவாக கிடைக்கும். அடுத்தது தேர்ட் ப்ராப்ளத்தில் find the mean and variance of the random variable x whose probability distribution function lambda e power minus lambda x for x greater than or equal to 0. ஒரு ரியல் லைன் இருக்குது, 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஃபார் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0னா இந்த இடத்துல லேம்டா e power minus lambda x ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். மற்ற எல்லா இடத்துலையும் வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, 0 to infinity எக்ஸ் இன்ட்டு லேம்டா e power minus lambda x, லேம்டா வெளியே எடுத்துடுறோம். இப்போ இந்த ஃபார்முலாவை எதாவது கூட கம்பேர் பண்ணணும்னா காமா ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் 0 to infinity x power n e power minus ax dx equal to summation equal to n factorial divided by alpha power n plus 1. அதில் எக்ஸ்னுடைய மதிப்பு வந்து 1, அதாவது என்னுடைய மதிப்பு வந்து 1, ஏனுடைய ஏ இருக்க வேண்டிய இடத்துல எது இருக்குன்னா லேம்டா, என்னுடைய வேல்யூ 1, லேம்டா இருக்க வேண்டிய இடத்துல ஏன்னு இருக்குது. அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்பொழுது ஆல்ஃபா ஏ கிடையாது, அது வந்து ஆல்ஃபா n factorial divided by alpha power n plus 1, 1 factorial divided by lambda square சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 1/λ வந்து கிடைக்கும். அடுத்தது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தேவை. அதே இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் ரியல் லைனுடைய மதிப்பு வந்து 0 to infinity வரைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இந்த லேம்டா இன்ட்டு e power minus lambda x வந்து வரும் எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதணும் 0 into infinity எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். லேம்டா காமனா வெளியே எடுத்துட்டா காமா இன்டர்வலுடைய மதிப்பு. இதில் என்னுடைய வேல்யூ வந்து 2, ஆல்ஃபா இருக்க வேண்டிய இடத்துல லேம்டா வந்துருக்கு. அது சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 2 factorial divided by lambda cube. 2 factorial மதிப்பு 2 factorial equal to 2 into 1, வேல்யூ வந்து 2ன்னு வந்து கிடைக்கும். லேம்டாவுக்கு ஒரு லேம்டா கியூப் கேன்சல் ஆச்சுன்னா 2 divided by lambda square. இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 2/λ ஸ்கொயர் மைனஸ் 1/λ the whole square சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 1/λ ஸ்கொயர். இதுலேருந்து மீனுடைய மதிப்பும் வேரியன்ஸினுடைய மதிப்பும் நம்மளுக்கு கிடைச்சது. மீனுடைய மதிப்பு 1/λ, வேரியன்ஸினுடைய மதிப்பு வந்து 1/λ ஸ்கொயர். I hope you understand. Thank you for your listening.